நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். வணக்கம் தமிழா. இசைஞானி இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் உள்ள அதாவது அர்த்த மண்டபத்துக்குள்ள போயிட்டாரு. அவர் அர்ச்சகர்கள் வெளியே அனுப்பினார்கள். இதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா எதை திறந்தாலும் இளையராஜா அவர்கள் கோயில் கருவறைக்குள்ள விடல, அர்த்த மண்டபத்துக்குள்ள விடலன்னு ஒரே பிரச்சனை. இது ஃபர்ஸ்ட் வாட்டி நினைக்கிறீங்களா? இல்ல, இதுக்கு முன்ன நிறைய தடவை நடந்திருக்கு. இந்த அசிங்கம் இளையராஜா அவர்களுக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. இளையராஜா யாரு? 1500 படம், 7000 பாடல்கள், கடந்த 50 வருட காலமாக இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலக அளவில் இவர் அடிச்சிக்க யாருமே இல்லை. இசை ஞானி. ஒரு அறிவியலை கண்டுபிடிச்சா அவர் அறிவியல் ஞானி, சயின்டிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கே மக்கள் கேட்கிற ஒவ்வொரு இனிமையான பாடல்களையும் உருவாக்கியவர் இசைஞானி இளையராஜா. ஒவ்வொரு மனதிலுமே இருக்கக்கூடியவர் இசைஞானி இளையராஜா. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு தீவிர ஆன்மீகவாதி, நாடாளுமன்ற உறுப்பினர். இதெல்லாம் இருக்க இவர் அங்க போகும்போது அர்த்த மண்டபத்துக்குள்ள இவரை விடாம அங்க இருக்க ஸ்ரீ ஜியோன்னு ஏதோ ஒரு பேரு, ஜியர்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க நீங்க உள்ள வரக்கூடாது, நீங்க இது இங்கே நின்றுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சின்ன வாக்குவாதம் அதை வெளியில அனுப்புறாங்க. யாரு? இளையராஜா அவர்களை. இந்த இளையராஜா அங்க ஏன் போனார்னா, அந்த திருப்பாவையெல்லாம் இருக்கு, ஆண்டாள் ஏற்றின திருப்பாவை, திருவாசகம், இது எல்லாத்தையுமே அழக ஆன்மீகவாதியாக சிம்போனி என்ற நிறுவனத்தால் ஏகப்பட்ட இசை அமைத்து எளிய மக்களுக்கு புரியும் வகையில எல்லாரிடத்திலையும் கொண்டு போய் சேர்த்தவர் இசைஞானி இளையராஜா. பெரிய ஆன்மீகவாதி. இப்ப நான் பேசுறேன்னா, நான் ஒரு நார்த்திகன். சரி, என கோயிலுக்குள்ள உள்ள சாமி கும்பிட விடல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டாள் மீது அன்பு கொண்டுள்ள இளையராஜா அவர்கள், அந்த தெய்வத்தின் மீது அன்பு கொண்டுள்ள இளையராஜா அவர்கள் அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள போனா என்ன தப்பு? ஆண்டாள் கோச்சிக்க மாட்டாங்க. ஆனால் ஆகம விதி என்று சொல்லிக்கொண்டு திரிகின்ற தற்குறித்தனமான ஒரு ஈன பிறவிகள் இங்க இருக்கு பத்தியா, அவங்க கோச்சிக்கிட்டாங்க. ஆண்டாள் கோச்சிக்கல, எந்த கடவுளும் கோச்சிக்கல, இதுவரைக்கும் கோச்சிக்கல. ஆனால் அவர்கள் எங்க நம்ம அடிமடியில கையை வச்சிருவாங்களேன்னு அவர்கள் அந்த கோயிலுக்குள்ள விடவில்லை. நீ எவ்வளோ பெரிய ஆளாவினாரு, இந்தியாவின் குடியரசு தலைவராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தின் பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, ஆனால் கோயில் கருவறைக்குள்ள நாங்க தாண்டான்னு சொல்லிட்டு எங்க வீட்டு வரி பணத்துல, என் அப்பா அம்மா சம்பாரிச்சு கொடுத்த வரி பணத்துல, என் மக்கள் கொடுத்த வரி பணத்துல, என் தாத்தம் பூட்ட கொடுத்த வரி பணத்துல கோயிலை கட்டி, அது உள்ள நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கட்டின கோயில இவனுங்க உட்காந்துக்கிட்டு எங்களை கோயிலுக்குள்ள விடமாட்டேங்க, கருவறைக்குள்ள விடமாட்டேன், கடவுள் ஒத்துக்க மாட்டாரு, ஆகம விதி ஒத்துக்காதுன்னு சொல்ற இந்த நாய்ங்க யாரை விடும் தெரியுமா? இசைஞானி இளையராஜாவை விடாது. அவன் பெரிய அறிவாளி இசைஞானி இளையராஜா, இவனை விடாது. இந்த நாய்ங்க யாரை விடுன்னா, பார்ப்பனிய புத்தி கொண்ட எல்லாரையும் ஒரு சமூகத்தினரை மட்டும் உள்ள விடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டா, ஒரு வீடுனா அந்த வீட்டில் ஒரு பூஜை அறை இருக்கும். அந்த பூஜை அறையில ஸ்ரீரங்கர்னு இருக்கிறான். அவர் அங்கே உட்காந்து ஒரு தவறான செயல் செஞ்சார். அந்த வாயில கூட சொல்ல முடியல. அங்கே அம்மனம்மா இது பண்ணாருல்ல, அந்த நாய் அந்த கோயிலுக்குள்ள போகலாம், கருவறைக்குள்ள போகலாம், அர்த்த மண்டபத்துக்குள்ள போகலாம். தேவநாதன் ஒரு நாய், அந்த நாய் உடலுறவு செஞ்சுட்டு அந்த குவாண்டம் பாக்கெட்டை காஞ்சிபுரத்துல கடவுள் மேல போட்டான் பத்தியா, அந்த நாய் அந்த கருவறைக்குள்ள போலாம், அர்த்த மண்டபத்துக்குள்ள போலாம், ஆகம விதி ஒத்துக்கும். அடுத்தது சில நாய்ங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் கருவறை கிட்டி பக்கத்துலயும் கிரிக்கெட் விளையாடுது பார்த்தீங்களா, அந்த நாய் போலாம். அது அர்த்த மண்டபம் ஏத்துக்கும், கருவறை ஏத்துக்கும். அது மட்டும் இல்லாம சில சாமி பிளேடு பக்கரி வேலை செய்யும் பார்த்தீங்களா, இந்த சாமி போலாம். மக்களை இழிவுபடுத்துகிற எல்லாம் போலாம். ஆனால் இந்த உலகத்தின் சிறந்த இசைஞானி இளையராஜா என்ற ஒரு தனிப்பட்ட நபர் அந்த கோயிலுக்குள்ள போனாலோ, அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள போனாலோ கடவுள் ஏத்துக்க மாட்டார். இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால சில பேர் இந்துக்கள் மனது புண்பட்டுருச்சுன்னு சொன்னாரு. ஐயா இளையராஜா அவர்கள் யாரு? அவரை சில பேர் கடவுள் தான் சொல்லுவான். இன்னைக்கு நம்மளுக்கு மனசு சரியில்லைன்னா இளையராஜா அவர்கள் பாட்டை போட்டுதான் கேட்போம். அப்பதான் அந்த மனசு சாந்தியாகும். அப்படியேப்பட்ட ஒரு பெரிய நபரை அந்த கோயில் கருவறைக்குள்ள விட்டால் ஆகம விதி ஒத்துக்காதான்.
வாடா மூச்சு வாங்க பேசியாச்சு. ஏன் சொல்லுங்க? அந்த இடத்த விட்டுட்டா நம்ம தலையில கை வச்சிருவோம்னு அந்த நாய்ங்களுக்கு பயம். ஆனா இவனுங்க பண்ணுவானுங்களா? ஆகம விதியை எந்த பார்ப்பனிய வீட்டிலாவது இன்னைக்கு கடைப்பிடிக்கிறாங்களா? பார்ப்பனிய விதிப்படி பெண்கள் படிக்க கூடாது, சனாதான விதிப்படி பெண்கள் படிக்க கூடாது, அவங்க கணவர் செத்துட்டா உடன்கட்டை ஏறணும், வெளிநாடுகளுக்கு கடல் தாண்டி போக கூடாது, கோயில்ல மணிதான் ஆட்டணும். எந்த நாயாவது பண்ணுதா? இதுங்க எல்லாம் படிச்சுட்டு இன்னைக்கு பெரிய போஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே இவனுக்கு தான். ஏன் இவனுக்கு ஆக விதிப்படி கோயில்ல போய் பகவானுக்கு வேலை செய்ய வேண்டியதானே? செய்ய மாட்டான். அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பான். இவன் வீட்டுல இருக்க பெண்களை படிக்க கூடாது இல்ல ஆகம விதிப்படி, இவன் எழுதி வச்சிருக்க மனு விதிப்படி. ஆனா அவன் பிள்ளைங்க எல்லாம் படிச்சு பெரிய ஆள் ஆகலாம். இவன் ஆகம விதிப்படி உடன்கட்டை ஏறணும்ல, ஆகம விதிப்படி. இவன் ஆகம விதியை ஒவ்வொரு தடவை இவன் தான் இது பண்றான். கடல் தாண்டி போக கூடாதுல்ல ஆகம விதிப்படி. ஆனா இவன் கடல் தாண்டி அமெரிக்கா போவான், ஆப்பிரிக்கா போவான், அண்டார்டிகா போவான், எங்க வேணா போவான். ஆனால் ஏழப்பட்ட நம்பல் மீதுதான் எது உயர் சாதி சூத்திரர்கள் என்று மீசை எப்படி முறுக்கினு தெரியுறான் பாத்தியா? அவனுக்கு இதெல்லாம் புரியணும். அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க பத்தியா? மஸ்ஜித்தை இடிடானா போய் இடிச்சிட்டு இவன் சேஃப்டியா உட்காந்துருப்பான். சர்ச்சை இடிடானா இடிச்சிட்டு இவன் போய் சேஃப்டியா உட்காந்துருப்பான். யாரு நம்மள தூண்டி விடுறான் பத்தியா? பார்ப்பன புத்தியோடு ஆகம விதி ஒத்துக்காது, அந்த விதி ஒத்துக்காது, இந்த விதி ஒத்துக்காதுன்னு சொல்லி ஏத்தி விடுறான் பத்தியா? அவன் அழகா படிச்சுட்டு முன்னால ஏறி போறான். ஆனா நம்ம பசங்க என்ன பண்றானுங்க? உயர் சாதி சூத்திரர்கள் போய் சண்டை போடுறது, தனக்கு கீழே வலிமை குறைந்தவனை போட்டு அடிக்கிறது. ஆனா அடிக்கிறவனையும் கோயிலுக்குள்ள விடமாட்டான்றதான் சட்டம். இதுல வேற சில பேர் உடனே இங்க சப்போர்ட் பண்றது, சில பேர் வந்துருவாங்க. அது வந்து கோயில், சில பேர் மட்டும்தான் போகணும். சிந்தனையாளர்கள் ஏன்னா எவ்வளவு பெரிய அறிவாளி இளையராஜா, அவரு போக கூடாதாடா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இசைவாணி அவர்கள் ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்ன தப்பப்பா, இந்த ஒரு வார்த்தை கேட்டதுக்கு பொங்கட நீங்க. இவரு இந்து தானே, இளையராஜாவும் இந்து தானே, பெரிய ஆன்மீகவாதி, பெரிய ஆன்மீகவாதி, கடவுளே கதி என்று நினைப்பார். பெரியார் படத்துக்கு இசையமைக்க மாட்டேன்னு சொன்னவர் இளையராஜா அவர்கள். அவரும் அந்த ஆண்டாளு தாயை பார்க்கவும் பெருமாளை வணங்கவும் அங்க போயிருக்காரு. இதுல என்ன தப்பு? அவர் கருவறைக்குள்ள கூட போகல. அப்படின்னா அந்த ஜியோன்னு எவனோ ஒருத்தருக்கான அவங்க இன்னும் சாதிச்சிட்டானோ அவனை கோயில் உள்ள வரைக்கும் போலாம். சாதிச்ச இளையராஜா அவர்கள் வெளியில் நிக்கணும். ஆனா முடியா சாதாரண மனுஷன் இளையராஜா, அவர் பெரிய போஸ்டிங். இப்ப அங்க கொடி பிடிச்சிட்டு ஒருத்தவன் என்ன பண்ணா? ஜியோ 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 ஸ்ரீ ஜியோ. அவனுக்கும் இளையராஜாவும் ரெண்டு பேரும் மனுஷன் தானே. அவன் பிராமணன் என்ற ஒரே காரணத்தால் அவன் அர்த்த மண்டபத்துக்குள்ள போலாம். தாழ்த்தப்பட்ட சமூகம் என்ற ஒரே காரணத்தால் இவர் அந்த படிக்கட்டுக்கு வெளியில திருப்பி அனுப்பப்பட்டார். இது மட்டும்தான். இன்னும் சனாதானத்தை நாங்க ஒழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சில கட்சிங்க சுத்திட்டு தெரியுது. எது சில பயங்கரமான கட்சிகள் வந்து சுத்திட்டு தெரியுது, நாங்க சனாதானத்தை ஒழிச்சிட்டோம், இரட்டை கோலை முடிச்சோம், அதை ஒழிச்சிட்டு எழுது ஒழிச்சிட்டோம். பாருங்க இன்னைக்கு இளையராஜாவுக்கு நடந்தது இதுதான் சனாதானம். தமிழ்நாட்டிலேயாவது பரவாயில்ல. இங்க இப்பயே நீங்க எங்களை இந்த ஏமாத்துறீங்கன்னா என் தாத்தா முப்பாட்ட காலத்துல நீங்க எப்படிலாம் ஏமாத்தி பொழப்பு நடத்திருப்பீங்க. இதுல வேற சொல்றாங்க கருவறை, அங்க வந்து பிராமணர்கள் மட்டும்தான் போகணும். ஏன் கோயிலை கட்டினது நாங்க, எல்லாம் பண்ணது நாங்க, சிமெண்ட் எடுத்து கொடுத்தது, ஜல்லி எடுத்து கொடுத்தது, அங்க காசு கொடுத்து கட்டினது எல்லாம் நாங்க. அங்க மணி ஆட்ட மட்டும் நீங்க போயிடுங்க, நாங்க வெளில நின்று சாமி கும்பிடணும். இது எந்த விதத்துல நியாயம் தான் எனக்கு புரியவே இல்லை. இதுல கமெண்ட் பண்றவங்க நான் ஒண்ணு கேட்கறேன், அது கோயில் கருவறை அவங்க தான் போயிடணும், உன் பெட்ரூம்குள்ள எல்லாம் போக முடியுமான்னு கேட்பீங்க. ஆனா நாய பெட்ரூம் வந்து நாங்க காசு போட்டு நாங்க கட்டினது, அது வந்து கோயில் என்பது பொது சொத்து. எது கோயில் என்பது பொது சொத்து, எல்லாருடைய உழைப்பும் அதுல இருக்குது. அதனாலதான் கேள்வி எங்க பேர் அவன் தெளிவா இருக்கான். யாரு பிராமணன், அவன் தெளிவா இருக்கான். இவங்களை யாரும் விடக்கூடாது, கடைசி வரைக்கும் தலித்தும் பறையனும் படையாச்சியும் வன்னியரும் தேவரும் கல்லரும் கோணாரும் இவனுங்க அடிச்சுட்டு சாவுவானுங்க, இவனை வச்சு நம்ம பிச்சை எடுத்து பொழப்ப நடத்தலாம். அவன் தெளிவா இருக்கான். திருந்த வேண்டியது யாரு? நீங்க. அவனுக்கு கருவறைக்குள்ள போறது மட்டும்தான் பிரச்சனை. ஒரு சாதிக்கார உள்ள வந்துட்டான் தான் பிரச்சனை. ஆனா நீ பிராமண சாதியில எத்தனையோ திருடங்க இருக்கானுங்க, எத்தனையோ திருட்டு பசங்க, ஆனா அவனுங்க உள்ள போலாம். யான்னு கேட்டா அவங்க பிராமணர்கள், பிறப்பால் உயர்ந்தவர்கள், நம் பிறப்பால் தாழ்ந்தவர்கள். இந்த ஒரு சிந்தனை தான் சனாதன கோட்பாடுன்னு சொல்றது. இதைதான் வேணான்னு சொல்லிட்டு பெரியாரும் அம்பேத்கரும் இங்க இருக்கிற எண்ணற்ற தலைவர்களும் இது வேணான்னு சொல்வதற்கு காரணமே இதுதான். இதை இளையராஜா அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். நீ கடவுளை வேண்டுங்க, ஆனா பாருங்க நீங்க கடவுளை வேண்டதான் பாருங்க, அந்த நாயகம் உங்களை எப்படி அவமானப்படுத்தி அனுப்பினாங்கன்னு நீங்க யோசித்து பாருங்க. உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இளையராஜா அவர்களை அவமானப்படுத்தும் இளையராஜாவை மட்டும் அவமானப்படுத்தவில்லை, ஒட்டுமொத்த இந்துக்கள் சொல்ற அர்ஜுன் சொம்புத்துல இருந்து எச் ராஜா அவர் பிராமணர், மற்றபடி இங்க இருக்கிறாங்க பத்தியா இந்துக்கள் சொல்லிட்டு மாதிரி எல்லாத்துக்கும் இது படும்.
எது ஹைதராபாத்ல இருந்து ஒருத்தன் வந்து தமிழ்காரன் கட்டின கோயிலுக்குள்ள போய் ஜியோ அவர்கள் ஸ்ரீ ஜியோ அவர்கள் சாமி கும்பிடலாம், தமிழ்நாட்டில் இருக்க என் இனத்தை சார்ந்த இளையராஜா அவர்கள் உள்ள போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னு ஒரு நாய் சொல்லுதுன்னா அது எவ்வளவு பெரிய கேடுகட்ட நாயா இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணிக்கிங்க. இதை பேசுறதால நான் மத்த மதத்தை சார்ந்தோம் அப்படிலாம் கிடையாது. நானும் இந்துன்ற போர்வைக்குள்ள தான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு கோபம் அவமானப்படுத்துறது ஒரு இந்து, அதனாலதான் நான் இந்துவா இருந்து இந்த கேள்வி கேட்கிறேன். அதனாலதான் எனக்கு கோபம் வருது. நம் இனத்தை சார்ந்த ஒரு தமிழனை இங்க உள்ள உடல் என்ற வெறிதான் பேச வச்சதுக்கு காரணம். இதே இசைவானத்திலிருந்து நாங்க வீடியோ போடல, சரி ஏதோ போட்டுன்னு காரணம். இப்ப இவ்வளவு பெரிய ஆளை அசிங்கப்படுத்து இப்பெல்லாம் இந்துக்கள் மனது புண்படலையா? இப்பெல்லாம் உங்க நெஞ்சு குறுகுறுன்னு இல்லையா? அவ்வளோ பெரிய ஒரு ஆளை உள்ள விடலை என்ற கோபம் உங்களுக்கு வரலையா? இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது உயர் சாதி சூத்திரர்கள். எப்படி இவன் வேணான்னு தாழ்த்தப்பட்டவன் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு படிச்சுட்டு பட்டத்துக்கு வாங்கிட்டு ரிசர்வேஷனை வாங்கிட்டு படிச்சு முன்னால போயிட்டே இருக்கான். ஆனா சில பேர் உயர் சாதி இந்துக்கள் சொல்லிட்டு கொடுக்குற நீங்க இன்னும் ஆகம விதி அடுத்தவன் அடிக்கிறது போறது இதை பண்ணிக்கிட்டு இன்னும் பார்ப்பனை அடிமைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க. நன்றி.